ஆராதனைக்கு நம்ம இந்த லெவல்ல வாழ்ந்துருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கடவுளே இல்லைன்னு. கடவுளே இல்லைன்னா மனிதனால வாழ முடியாது. எல்லா மனுஷனாலும் நேசிக்கிறார், எல்லா மனுஷனாலும் அன்பு கூறுகிறார். ஏன்னா எல்லா மனுஷனும் தேவனால் உருவாக்கப்பட்டவங்களும். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் கண்ணோக்கி பார்க்கிறவனா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், உண்மை போற்றுகிறோம் ஆண்டவர், உண்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றியோடு துதிக்க நாளையில ஒன்று கூடி விசேஷமாக அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்த நிலையே இந்த பாடல் ஒன்று கூடி பாடலாம். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உங்களுக்கு தந்தை. ஒன்று கூடி கைகளை தட்டி உள்ளத்தில் ஆழ்ந்து நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு 1 hour அதை மாற்றி வச்சிருக்கோம். அது 1 hour ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சேவனைக்காக ஒழுங்கு செஞ்சு தந்துடுவார். ஏன்னா நீங்க ஆண்டவர் முதலெடுத்த கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு முதலெடுத்த கொடுக்குவார். When you show importance to the God, the God will show the importance to you. Hallelujah. ஆண்டவர் வாழ்க்கையில விசேஷம் கற்றுக் கொடுத்திருக்கிறதாக இருக்கிறது. ஒன்று கூடி பாடலாம். தேங்க்யூ லார்ட்.
இந்த பாடல பாடின போல உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. முழுமையா அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வந்து உங்களை ஒரு நாள் வெறுமையா அவர் அனுப்பவே மாட்டார். அவர் ராஜாதி ராஜா, சகலத்தையும் அவரால் உண்டாகும். அவரு நம்மளை எல்லாவற்றும் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை கடந்து வந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. சிங்கத்தின் கெபியில 3 பேரை போட்டாங்களோ, எங்க யாரு 3 பேரை சிங்கத்தின் கெபியில போட்டாங்களோ, அதாவது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை சிங்கத்தின் கெபியில போட்டாங்களோ, பிரச்சனையை கண்டு ஓடுற ஆண்டவர் அல்ல நம்ம ஆண்டவர். பிரச்சனை எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல சந்திக்கிறவராக இருக்கிறார். அக்னி அவரை பற்றாது, அக்னி அவரை ஒன்றும் செய்து, ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிற எல்லா அக்னி அவருக்கு முன்பதாக அடங்கும். எப்படிப்பட்ட அக்னியா இருந்தாலும் சரி. அவர் பாருங்க, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ விசுவாசித்தாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு. சூழ்நிலை மரணம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதாவது அக்னியில தூக்கி போட்டாங்க. அது மதியத்துல ஒருத்தர் இறங்கி நிக்கிறான். யாருன்னா நம்மளை உருவாக்கின தேவாதி தேவன். இவருக்கு மாத்திரம் சூழ்நிலை பிரச்சனை மாதிரி ஆண்டுக்கு மாத்திரம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் சந்திக்க நல்லவர், எல்லாவற்றும் சந்திக்க நல்லவர். உங்களை அவர் வெட்கப்பட்ட ஏன்னா நீங்க வெட்கப்பட்டு போது அவருக்கு விருப்பமான காரியம் அல்ல. ஒன்று பாடலாமா? தேங்க்யூ லார்ட். சிங்க கெபியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். Oh
விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்று வேதம் போதிக்கிறது. சூழ்நிலை பெருசா பார்க்காதீங்க. சூழ்நிலை ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது. இயேசு தலைகாணியை வச்சு போட்ல படுத்து கொண்டிருக்கிறாரு. கடலெல்லாம் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, காத்து அந்த போட்டு நிரப்பத்தக்கதாக, தண்ணீர் நிரப்பத்தக்கதாக நிரம்பிச்சான். இயேசு 1% கூட சந்தேகம் இல்லாம நிம்மதியா படுத்துக்கிறாரு. ஆனா இருக்கிற ஜனங்கள்லாம் நாங்க அமிழ்ந்து போறோம் பயப்படுறோம். இயேசுக்கு ஒரு துளி பயமே இல்லை. யோனா கப்பல் அடியில இருந்தான். கப்பல் அங்க இருக்கிற கடல் கொந்தளிச்சது, கப்பல்லாம் தூக்கி போட்டுச்சு. யோனா நல்லா நித்திரை பண்ணி கொண்டான். வேதம் போதிக்கு இதுதான் தேவனுக்குரிய விசுவாசம். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லாத போதிலும், உங்களுக்கு எதிராக பிரச்சனை வந்து நிற்கும் போதும், உங்களுக்கு எதிராக விரோதிகள் வந்து நிற்கும் போதும், நீங்க யாரு பக்கத்துல இருக்கிறீங்க, யாரு உங்களோடு இருக்கிறார், அந்த விசுவாசம் உங்களை ஜெயத்துக்கு கொண்டு போகும். தேவஜனமே, வெற்றிக்கு கொண்டு போறதுக்கு காரணமே உங்க விசுவாசம் தான். நீங்க என்னை காட்டணும் அந்த பிரச்சனை பெருசு, தேவனை காட்டணும் பிரச்சனை பெருசு, தேவனை காட்டணும் வியாதி பெருசு, தேவனை காட்டணும் கஷ்டம் பெருசு, தேவனை காட்டணும் இது எல்லாம் பெருசு நினைக்கும் போது தேவனால் ஒண்ணும் பண்ண முடியாது. இது எதுவுமே இல்லை. இது எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் மாறும், பிரச்சனை எல்லாம் மாறும், போராட்டங்கள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் சொல்லுது. இருக்கிற இடத்துல கர்த்தரை சில வினாடிகள் வாய்களை திறந்து துதிக்கலாமா? உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல தெரியுமோ, உங்களுக்கு எப்படி இந்த ஆண்டவரை துதிக்க முடியுமோ அந்த லாங்குவேஜ்ல அந்த வகையில ஆண்டவரை துதிப்பீர்களா? ஒரு ஸ்தோத்திரம் தகப்பனே, thank you Lord, நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், நீ போதுமானவர், நீ புதுமை யாவர், பாதுகாக்கிற எல்ஷடாய் தேவன், நீ யெகோவா ராஃபா, நீ யெகோவா ஷாமா, யெகோவா ஷாலோம். உம்மையே உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எப்பொழுதும் நல்லவரா இருக்கிற நாம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. Praise you Jesus. Thank you Lord. Hallelujah. பாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் நீர் ஒருவரே கர்த்தாவே. ஆமென். வானத்தின் பூமியும் உடைய வாயின் வார்த்தையினால சிருஷ்டித்து எங்களை ஆண்டவரே அப்பா உடைய நாசினால ஆண்டவரே அப்பா ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க செய்த தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே பாக்கியம் உள்ளவர்களாய் கடத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உண்டாக்கினவருக்கு முன்பாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த இடத்துல கூடி இருக்கும் பொழுது கர்த்தாவே எத்தனை பெருமை, எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நீ எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களோடு கூட இருந்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். அப்பா எங்களுக்கு எந்த ஒரு குறைவின்றி எங்களை வழி நடத்தினீர். அப்பா எங்கள் தேவனைகளோடு கூட இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ இந்த வாரத்தின் முதலாம் நாளில் ஆண்டவரே உடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்கள் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. தேவ செய்திக்காக எங்களுடைய தாசனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா வந்திருக்கிற யாவரும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே அணுகிறீர்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்பட்டு உட்காரணும். உட்காரணும். Thank you Lord. Right.